இங்க பாருங்க, அப்படி லைனா லைனா. பாதுகாப்பு தரும் உணவு, வளர்ச்சி தரும் உணவு, சக்தி தரும் உணவு. நீங்க வந்து பழங்கள், இது என்னமா பொம்மை சொல்லுங்க, பழங்கள்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாதுகாப்பு தர்றதுக்கு எல்லா உணவுகளும் சாப்பிடணும். வளர்ச்சி தரும் உணவு தானியங்கள், இங்க பாருங்க தானியங்கள்லாம் வச்சிருக்காங்க, பருப்பு வகைகள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வளர்ச்சி தர்றதுக்கு இது சாப்பிட்றதுக்கு. சக்தி தரும் உணவு சிறுதானியங்கள், அங்க பாருங்க சக்தி தரும் உணவு. இது வந்து சக்தி தரும் உணவு, வளர்ச்சி தரும் உணவு, பாதுகாப்பு தரும் உணவு. முதல்ல நம்ம உடம்புக்கு சக்தி வேணும். சக்தி இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கு அடுத்தது வளர்ச்சி, நல்லா வளர்ச்சி அடையணும். இது 3 இருந்தாதான் நம்ம நல்லா ஆரோக்கியமா படிக்க முடியும். முதல்ல சக்திக்கு சாப்பிடணும், அப்புறம் வளர்ச்சிக்கு சாப்பிடணும், அப்புறம் நம்ம பாதுகாப்புக்கு சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு இருந்தாதான் நம்ம நல்லா படிக்க முடியும், ஆரோக்கியமான கல்வி நம்ம பெற முடியும், உடல் நலம் எல்லாமே சரியாம இருக்கும். இப்ப அங்கன்வாடிக்கு போயிருக்கீங்க, பாத்திருக்கீங்களா? அங்க குழந்தைங்க 2 to 5 வயசு குழந்தைங்களுக்கு எல்லா வளர்ச்சிக்கும் அங்க வந்து நடத்துறாங்க. அது அந்த திட்டத்துக்கு தான் இது ICDS திட்டத்துல நம்ம நீங்க உங்களுக்கு வாரம் ஒரு முறை இரும்பு சத்து மாத்திரை தருவாங்க. எப்ப தருவாங்க? வாரம் ஒரு முறை சத்து மாத்திரை கொடுக்குறாங்களே, அயன் மாத்திரை சாப்பிடணும். நீங்க ஆரோக்கியமா உணவு எடுத்துக்கினாதான் எல்லாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால ஸ்கூல்ல இந்த கை கழுவுறது இதெல்லாம் முறையா நடத்தணும். இப்படிலாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஊட்டச்சத்து கல்வி முக்கியம். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நம்ம இது சிறுதானியம் முக்கியமா பயன்படுத்தணும். அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. நம்ம தானியம் சாப்பிடணும். அப்புறம் ஹீமோகுளோபின் எடை, இந்த பாரு இங்க பாருங்க, வளர்ச்சி தரும் உணவு. இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு? உடல் சோர்வா இருக்குது, ரத்த சோகை, இரும்பு சத்து சாப்பிடணும். உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை ரத்த சோகை வெல்வோம். ரத்த சோகை வராம நம்ம தடுக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிடணும். வெல்லம் இத போட்டிருக்காங்க பாரு, கொண்டக்கடலை, கீரைகள், ஈரல், எள், கேழ்வரகு, சுண்டைக்காய், பேரிச்சம்பழம் இதெல்லாம் நீங்க சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் மாதவிடாய் காலத்துல நீங்க சுத்தமா பயன்படுத்தணும். ஏஜ் அட்டன் பண்ணவங்க நான் சொல்றது சுத்தமா பாதுகாப்பா இருக்கணும். அந்த நாப்கின்லாம் சுத்தமா எடுத்து